அன்புள்ள அன்புள்ள தமிழ் இதயங்களே, உங்கள் மத்தியிலே நான் லா பர்சன் டிஜேபி பாஸ்கர் அண்டு சோஷியல் ரீஃபார்மர் ஆகிய நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நான் மத நல்லிணக்கத்திற்காகவும் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காகவும் நான் பற்பல நல்ல காரியங்களை செய்து வருகிறேன். இந்த நாட்டிலே காவல்துறையை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். நீதிமன்ற சட்டங்களை நான் ஆதரிக்கிறேன். நீதிமன்ற சட்டங்களை இந்த மக்களுக்கு நான் எடுத்துரைத்து வருகிறேன். எந்த ஒரு மனிதனும் குற்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. போக்சோ சட்டத்தில் நன்கு படித்து போக்சோ சட்டப்படி மக்கள் வாழ வேண்டும், காவல்துறையை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்தித்து அவர்களிடம் கருத்துரையாடல் நடத்தி வருகிறேன். இப்போது உதவி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த உதவி ஜனாதிபதி தேர்தலில் 2 நண்பர்கள் போட்டியிடுகிறார்கள். ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் என்பவர், இன்னொருவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ரெட்டி என்பவர் போட்டியிடுகிறார். இவர்கள் இருவரும் நல்லவர்களா கெட்டவர்களா என்றெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது. இருவரும் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். எனக்கு ஓட்டுரிமை கிடையாது. அதனால் நான் 2 நபர்களையும் நான் ஆதரிக்கிறேன். யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க இப்போதே தயாராகிவிட்டேன். எனக்கு ஜாதி மதம் கிடையாது, அரசியல் கிடையாது. ஆதலால் நான் இருவரையும் சரிசமமாக ஆதரிக்கிறேன். உதவி ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜெயித்தாலும் ஜெயித்தவர்களுக்குத்தான் நன்மை. பொதுமக்களுக்கு என்ன நன்மை என்று நான் சொல்ல முடியாது. அது எனக்கு தெரியவும் தெரியாது. சரி, இருக்கட்டும். இப்போது நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மிகவும் பாராட்டக்கூடியது. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு. இதை அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதை தமிழக முதல்வர், தமிழக அரசு செய்து வருகிறது. இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல திட்டம்தான். இதன் மூலம் ஏழை மாணவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு மிகவும் உதவும். அதே நேரத்திலே இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான உணவு கிடையாது. அந்த பெற்றோர்களுக்கும் காலை உணவு, மதிய உணவு அரசு வழங்கினால் அதை நான் மிகவும் போற்றுவேன், பாராட்டுவேன். நடக்கும் என்று தான் நம்புகிறேன். அதே போல் தமிழகத்திலே பெண்களுக்கு உரிமை தொகை வழங்குகிறார்கள். அது சரிதான். ஆனால் ஆண்களுக்கு ஏன் உரிமை தொகை வழங்கவில்லை? இந்த கேள்விக்கு எந்த அரசியல் கட்சியாவது
தமிழகத்தில் பதில் சொல்லவில்லை. அது கிடக்கட்டும். ஆனால் முதியவர்கள் என்று சொல்கிறார்கள். சீனியர் சிட்டிசன், எல்டர் சிட்டிசன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே எந்த உரிமையும் இல்லை. இதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் தேர்தல் நடைபெறுகிறது. ஜாதி இல்லை, மதம் இல்லை என்று சொன்னாலும் ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் காமராஜரிடமிருந்து பொது வாழ்க்கையை துவங்கி இருக்கிறேன். காமராஜர் அவர்கள் என்னிடம் சொல்லும் பொழுது சாதி மத பேதமற்ற சமுதாயம் என்று தான் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினால் ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். சுழற்சி முறையில் அரசியல் பதவிகள் அனைத்தும் உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே வயதானவர்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம். ஆனால் வயதானவர்கள் பதவி நாற்காலியை இழுத்து பிடித்து கொண்டு சாகும் வரை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். அது மிகவும் நல்லது. ஆகையினால் பொதுமக்களுக்கு நன்மை செய்யும் பொழுது முதியவர்கள் ஒதுங்கி இன்று இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டியது தான் மிகவும் அவசியமானது. இந்த நாட்டிலே லஞ்சம் என்றும் மற்றும் பற்பல குற்றச்சாட்டுகளை தினந்தோறும் பலர் மேடையிலே சொல்லி வருகிறார்கள். எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. நான் எந்த குற்றச்சாட்டுகளையும் யார் மீது வைக்க மாட்டேன். நான் பொதுவான மனிதன் என்பதனாலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நேரில் பார்த்த மனிதர்களில் நான் ஒருவன் என்பதை இந்த உலகிற்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நான் சிறு வயதிலேயே பார்த்தேன் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்திருக்க முடியும்? இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே உண்மையான ஜனநாயகம் என்பது லஞ்சம், ஊழல், மோசடி போன்றவை இல்லாததாக இருக்க வேண்டும். ஒருவரே தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அவர்களாகவே ஒதுங்கி நின்று அடுத்தவர்கள் இளைஞர்கள் பதவிக்கு வர வழிவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை என்று சொன்னாலும் நான் நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லியே தீருவேன். இந்த நாட்டிலே ஜனநாயகம் என்பது இருக்கிறது பெயரளவில். ஆனால் ஜனநாயகத்திலே யார் பெரிய அளப்பணிதர்களாக இருக்கிறார்கள், யார் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இப்போது மக்கள் மத்தியிலே பெரிதாக பேசப்படுகிறார்கள். பண வசதி இல்லாதவர்கள், ஏழை எளிய மக்கள் இந்த நாட்டிலே எந்த ஒரு பதவிக்கும் வர முடியாது. ஆதலால் மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் என்பது அவர்கள் இந்த மதுவை வெறுக்கும்போது தான். மது குடிக்காத மனிதன்தான் மக்களுக்கு நல்ல சேவையை செய்ய முடியும். மதுவை குடிப்பதன் மூலம், போதையில் திளைப்பதன் மூலம்
மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஆகையால் பொதுமக்கள் மதுக்கடைக்கு போவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னொன்று நான் சொல்கிறேன், தமிழ் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. மருத்துவத்துறையிலே தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் அந்த படிவங்கள், ஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய படிவங்கள் தமிழில் இருக்கிறதா? தமிழில் இல்லை. அது தமிழில் இருந்தால் மக்கள் அலர்ட் அண்ட் அவேர்னஸ் இதை ஃபாலோ பண்ணுவார்கள். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்பதே யாருக்கும் தெரியாது. ஒரு தனியார் மருத்துவமனையிலே தலைவலி என்று ஒருவர் போகிறார். அவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து விடுகிறார்கள். பாருங்கள், ஏனென்று கேட்டால் அந்த டாக்டர்கள் எதிலே கையெழுத்து வாங்கினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இன்னொரு பெண் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று தனியார் மருத்துவமனைக்கு போகும் பொழுது அவளுடைய கல்லீரலை, லிவரை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் தினந்தோறும் வருகின்ற செய்தி. இதற்கு காரணம் என்னவென்றால், தமிழ் மொழியில் எல்லா ஆவணங்களும் இருந்தால் அதை மக்கள் படித்து பார்த்து புரிந்து கொள்வார்கள். எதுவும் கிடையாது. அதனால் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். மக்கள் எச்சரிக்கையாக இருந்தால்தான் இந்த நாட்டிலே மருத்துவர்களிடமிருந்து பொதுமக்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். பொதுமக்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் போனால் மருத்துவர்கள் பொதுமக்களை ஏமாற்றத்தான் செய்வார்கள். சிறு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு வயது 78 ஆகிறது. எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. அது 40 வருடங்களுக்கு மேலாக இருக்குது. ஆனால் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. எனக்கு திடீரென்று கால்களில் 2 கட்டை விரல்களிலும் ஒரு புண் ஏற்பட்டது. அந்த புண் வெகு சீக்கிரத்தில் பரவிவிட்டது. பரவி அழுகி போகும் சூழல் ஏற்பட்டது. அழுகி அதிலிருந்து சீழ் வந்தது. இதை நான் பல நவீன மருத்துவரிடம் சென்று இதை குணப்படுத்த சொன்னேன். யாரும் குணப்படுத்தவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு வயதாகிவிட்டது, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, அதனால் உங்களுக்கு குணப்படுத்த வேண்டுமென்றால் அந்த காலில் இருக்கும் 2 கட்டை விரல்களையும் அப்புறப்படுத்த வேண்டும், கட் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு கிட்டத்தட்ட 100 நாள் கடந்து விட்டது. கால் கட்டை விரலிலிருந்து துர்நாற்றம் வீசுது. சீழ் ஒழுகிக்கொண்டே இருக்குது.